யாரையுமே டிபெண்ட் பண்ணி வாழக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். சின்ன வயசில் பசங்க அப்பா அம்மாவை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. வளர்ந்த அப்புறம் நம்மளோட அப்பா அம்மா நம்மளை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. கல்யாணம் ஆச்சு அப்படின்னா பெரும்பாலான பெண்கள் வந்து ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்க, அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணியே வராங்க எந்த ஒரு சூழ்நிலையும். இப்போ பெண்கள் வந்து ஹஸ்பண்டை நம்பியே இருப்பாங்க. எதாக இருந்தாலுமே ஹஸ்பண்ட் ஒர்க் வருவார். அவர் ஃபினான்ஷியலாக வந்து ஹோம்லேருந்து எல்லா எக்ஸ்பென்ஸும் அவர் பார்ப்பார். ஸோ வீட்டு வேலையெல்லாம் வந்து பெண்கள் பார்த்துப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சொல்லுவோம். ஒரு வேலை ஹஸ்பண்டுக்கு வந்து ஏதோ ஒரு வேலை விட்டு போச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த சொன்னால் நம்ம எப்படி வாழ்வோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பிளான் பண்ணி முன்கூட்டியே தயாராகும். இல்லை நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும் அப்படியெல்லாம். இல்லை ஒரு வேலை ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டா நம்ம அது கரெக்டாக வந்து யாரை நம்பி வாழும் ஃபினான்ஷியல். இந்த விஷயங்கள் வந்து முன்கூட்டியே பிளான் பண்ணியிருக்கணுன்றது. ஆனால் இங்கே எல்லாமே என்ன அந்த சூழல் போயிட்டு அப்புறமா தான் அதுக்கடுத்து நான் வந்து அதுக்கடுத்து யோசிக்கிறேன். இந்த மாதிரிலாம் இருந்திருக்கலாமே, இப்படி பண்ணியிருக்கலாமே, செஞ்சிருக்கலாம், அப்புறமா தான் யோசிக்கிறாங்க. அதே முன்கூட்டியே நம்ம பிளான் பண்ணி பண்ணிடணும். ஃபியூச்சரில் நம்ம செம்மையாக வாழ்ந்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ யாரையுமே டிபெண்ட் பண்ணி வாழக்கூடாதுங்கிறது தான் என்னோட விஷயம். இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து பசங்களை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு 30 ஏஜுக்கு மேலே வந்து அப்படி போகும்போது பேரண்ட்ஸ் வந்து பசங்களை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. டிபெண்ட் பண்ணி இருக்கலாம். நான் இல்லைன்னு சொல்ல. ஒரு வேலை பசங்களுக்கு ஏதோ ஒரு வருமானம் வரல, இல்லை அவங்க ஏதோ உடம்பு சரியில்லாம போச்சு, ஏதோ ஒரு சூழ்நிலை வந்து அடுத்து ரன் பண்ண முடியல அப்படின்னா அடுத்து என்ன நடக்கும்? அடுத்து பேரண்ட்ஸ் வந்து இவங்க பசங்களை டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க. பசங்க ஏதோ சூழ்நிலை வருமானம் பண்ண முடியல கூட அதுக்கு அடுத்த கட்டமாக பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலை ஸ்ட்ரகிளுக்கு ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்து அந்த இடத்துல ஏற்படுது. யார் கூட இருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. பேரண்ட்ஸ் வந்து நம்ம கூட இருப்பாங்களா, எல்லா கூட்டமும் வந்து எல்லா சூழ்நிலை நம்ம கூட இருப்பாங்களா தெரியாது. நம்ம எல்லா சூழ்நிலை அவங்களுக்கு உதவி பண்ணிகிட்டே இருப்போமா அதுவும் தெரியாது. லைஃப் பார்ட்னர்ஸ் கூடவே எந்த நேரம் இருப்பாங்களா அதுவும் தெரியாது. பட் எல்லாத்துக்குமே வந்து ஒரு சூழல் யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் வாழ கற்றுக்கிட்டோம் அப்படின்னா எங்கே போனால் நம்ம நல்லா வாங்கலாம். எனக்கு ஸோ இதுலேருந்து நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, நீங்கள் இன்னொருத்தரை எப்பவுமே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. ஒரு ஃபினான்ஷியலாக இருக்கலாம், எந்த ஒரு விஷயத்துக்கும் அடுத்தவங்களவே டிபெண்ட் பண்ணி தான் நம்ம இருக்கோம் அப்படின்னா அவங்க இல்லாத சூழலில் நம்ம பெரிய அளவு பாதிப்பு உள்ளாவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நான் ஷேர் பண்ணுறேன்.